இசாரா செவ்வந்தி அவர்களினுடைய தொலைபேசியில் நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய தொலைபேசி இலக்கம் எவ்வாறு பதியப்பட்டிருந்தது? தொடர்ச்சியாக பல சர்ச்சைகளை சந்தித்து வரக்கூடிய நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு இந்த விடயம் மேலும் தலையிடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முக்கிய விடயமாக மாறியிருக்கிறது. இசாரா செவ்வந்தி தொடர்ச்சியாக இலங்கையினுடைய பல பாகங்களிலும் ஒளிந்து மறைந்து கொண்டு திரிந்திருந்த வேளையில் அவருக்கு பண உதவியை வழங்கியவர் இவரா? யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்களுக்கு பெரும் தலையீடு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் போலீசார் மேற்கொண்டிருக்கின்ற அதிரடி நடவடிக்கை. எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் படியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி தற்போது இலங்கையில் புதாகரமாக பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் இசாரா செவ்வந்தியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற, அதாவது அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்கள் காரணமாக பலர் தற்போது வரை கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இதுவரையில் 10 பேர் வரையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதேவேளை இவரை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சிக்க வைத்தவர்களில் பிரதானமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் 2 பேர் பெண்கள் என்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி கணேமுல்ல சஞ்சீவ் அவர்களை கொலை செய்ததன் பின்னராக இசாரா செவ்வந்தி நீண்ட நாட்களாக இலங்கையினுடைய பல பாகங்களில் தலைமறைவாகி இருந்த விடயம் நாங்கள் அறிந்த ஒரு விடயம். அது அடிப்படையில் கணேமுல்ல சஞ்சீவ் அவர்களை சுட்டு கொலை செய்ததன் பின்னராக இசாரா செவ்வந்தி இலங்கையினுடைய பல பாகங்களில் ஒளிந்து மறைந்து திரிந்து கொண்டிருந்தார். இதன் போதாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் தங்கியிருந்ததாகவும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி இவரை இந்தியாவுக்கு தப்பிக்க வைத்தவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆனந்தன் அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன்படி ஆனந்தனினுடைய கூட்டாளிகளான படகோட்டி, அதாவது செவ்வந்தியை இங்கிருந்து இந்தியாவுக்கு அழைத்து சென்றிருந்த அந்த படகோட்டி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே போல இருவர் தற்போது யாழ்ப்பாணத்தினுடைய அல்லைப்பட்டி பகுதியில் தலைமறைவாகி இருக்கிறார் என்கின்ற தொடர்பில் அது தொடர்பிலான தேடுதல்கள் மற்றும் விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், செவ்வந்தி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் அதேபோல கிளிநொச்சியில் எவ்வாறு ஒளிந்து மறைந்து திரிந்தாரோ அதேபோல மித்தனிய எனப்படுகின்ற பகுதியில்தான் ஆரம்பத்தில் அவர் ஒளிந்து திரிந்ததாக அவருடைய வாக்குமூலம் மூலமாகவே தன்னுடைய பதிலை அளித்திருந்தார். அதன்படி மித்தனியாவில் இவர் தங்கியிருந்த வேளையில் இவருக்கான தங்குமிடம், உணவு, அதேபோல சகல விதமான அவருடைய செலவுகள் சார்ந்ததாகவும் பண உதவியினை செலுத்தியதாக தற்போது மத்துகம ஷான் எனப்படுபவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவரையும் தற்போது இசாரா செவ்வந்தி அவர்கள் தான் மாட்டிவிட்டிருக்கின்றார் என்றே கூறலாம். அதாவது இவர்தான் தனக்கான பண உதவிகள் யாவற்றையும் செய்தார் என்பது தொடர்பில் அவரே அந்த வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். அதன்படி தற்போது மத்துகம ஷான் என்பவரை கைது செய்யும் செயற்பாட்டில் போலீசார் அதிரடியாக களமிறங்கி அது தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க தற்போது இசாரா செவ்வந்தி அவர்களினுடைய விசாரணைகளின் பின்னராக அவரினுடைய தொலைபேசியில் மஹே ராஜபக்ச என்றவாறாக ஒருவருடைய தொலைபேசி இலக்கம் பதிவு செய்யப்பட்டிருந்த விடயம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விடயம் பரபரப்பு என்பதை தாண்டி ராஜபக்ச குடும்பத்துக்கு பெரும் தலையிடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டமை, அதேபோல இந்தியாவினுடைய கிறிஸ் நிறுவனத்திலிருந்து நிதியை பெற்று அது தொடர்பில் கையாடல்கள், மோசடிகளை செய்தார் என்கின்ற வழக்கு தற்போது நாமல் ராஜபக்ச அவர்கள் மீதாக சென்று கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறாக ராஜபக்ச குடும்பம் அதேபோல நாமல் ராஜபக்ச என்பவர்கள் தற்போது அடிக்கடியாக இவ்வாறான பிரச்சனைகளுக்குள் உள்வாங்கப்படுவதும் அதேபோல விமர்சிக்கப்படுவதுமாக பல விடயங்கள் தொடர்ந்தும் செய்தி ஊடகங்கள் வாயிலாக பரவி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் இசாரா செவ்வந்தியினுடைய தொலைபேசியில் மஹே ராஜபக்ச, அதாவது சிங்களத்தில் மஹே எனப்படுவது எனது என பொருள்படும், அந்த அடிப்படையில் ஒருவேளை நாமல் ராஜபக்ச அவர்களினுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கலாமா என்ற தொடர்பில் சந்தேக பார்வைகள் எழுப்பப்பட்டிருக்கின்ற நிலைமையில் நாமல் ராஜபக்ச அவர்களுக்கு இந்த விடயம் பெரும் தலையீடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கிறது. அதன்படி இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. திடீரென ஒரு ஊடகவியலாளர் இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச அவர்களிடம் கேள்வியை எழுப்பியிருந்தார். இசாரா செவ்வந்தியினுடைய தொலைபேசியில் மஹே ராஜபக்ச என்பதாக உங்களுடைய
தொலைபேசி இலக்கம் இருந்ததாக கூறப்படுகின்றது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அது நீங்கள் தானா என்பதாக கேட்டவேளை அதற்கு நாமல் ராஜபக்ச அவர்கள் சிரித்தபடியே இதனை செவ்வந்தியினுடைய தொலைபேசியை பரிசோதித்தவர்களிடம் கேட்க வேண்டும். உங்களுடைய கதைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அனைவரும் செவ்வந்தியினுடைய தொலைபேசியை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றீர்கள் போல இருப்பது என்பதாக நக்கலாக சிரித்தபடியே அந்த பதிலை கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த ஊடகவியலாளர் மீண்டும் மகே ராஜபக்ச, அதாவது எனது ராஜபக்ச என பெயர் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது என அவரிடம் கேட்க, சிலருக்கு தற்போது ராஜபக்சர்கள் தான் கனவில் கூட வருகின்றார்கள். அந்த கட்சியிலும், அதாவது என்பிபி கட்சியிலும் நாமல் எனப்படுகின்ற ஒருவர் இருக்கிறார். சில நேரம் அவராக கூட இருக்கலாமோ தெரியவில்லை. நாமல் என்ற பெயரை கண்டதுமே அவர்களுக்கு என்னை நினைவுக்கு வருவது சந்தோஷம். பெண்கள் தமது காதலர்களின் பெயருக்கு முன்னால் தான் எனது என எழுதி சேவ் செய்வார்கள். சிலவேளை அப்படி சேவ் பண்ணப்பட்ட ஒரு நம்பராக கூட இருக்கலாம் என்பதாகவும் நாமல் ராஜபக்ச அவர்கள் அந்த கருத்தினை கூறி அந்த இடத்திலிருந்து விலகி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக பல சர்ச்சைகள் நாமல் ராஜபக்ச அதேபோல ராஜபக்ச குடும்பத்தை தொடர்ந்தேச்சியாக வந்து வாட்டி வதைத்து தொடர்ந்தும் தலையிடியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து மற்றும் ஒரு முக்கியமான செய்திலைமையாக யாழ்ப்பாணத்தில் தற்போது இந்த திடீர் பணக்காரர்கள் தொடர்பில் போலீசார் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திடீர் பணக்காரர்கள் என்னும் பொழுது போலீசார் அது தொடர்பில் கூறியிருக்கக்கூடிய விளக்கமானது, வெளிநாடுகளிலிருந்து பணத்தினை இங்கே வாங்கி கொண்டு பல வன்முறை செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இந்த வாழ்வெட்டு, அடிதடி, வெட்டுக்குத்து என்பதாக பல வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அதேபோல வட்டிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அந்த வட்டியை திரும்ப செலுத்தாதவர்களை சித்திரை செய்வது, அவர்களை அடித்து துன்புறுத்தி அவ்வாறு வீடியோ காட்சிகளாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றுதல், அதேபோல இந்த போதைப் பொருள் பாவனையை மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தல், அதேபோல போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள், அதேபோல இந்த போதை மாத்திரைகளை விற்பனை செய்பவர்கள் என்பதாக இவ்வாறானவர்கள் தொடர்ந்தேச்சியாக குறிப்பிட்ட சில நாட்களிலேயே அதிக பணத்தை ஏற்றுக்கொண்டு பெரும் பணக்காரர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் தொடர்பில் தங்களுக்கு பல முறைப்பாடுகள் தொடர்ந்தேச்சியாக கிடைப்பதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன்படி இந்த 8 பேரில் 5 எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் ஏனைய 3 மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களிடம் தொடர்ந்தேச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் விசாரணைகளின் பின்னராக மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் இவ்வாறாக சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்ப்பவர்கள், பணத்தை வசூலிப்பவர்கள் தொடர்பில் தமக்கு தொடர்ந்தும் பல முறைப்பாடுகள், தகவல்கள் என்பன கிடைத்து வருவதாகவும் இது தொடர்பில் சரியான விசாரணைகளை முன்னெடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்பதாக ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற செய்தியையும் போலீசார் விடுத்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறாக இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திநிலைமைகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இதுபோல தொடர்ச்சியான செய்திநிலைமைகளை அறிய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அந்த அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். தற்போது உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.